இப்போ புது கவிதைகளாகி இப்போ கவிதைகளை வந்து நிற்கிதுன்னு சொல்கிறாரு. உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது. உரைநடையின் வளர்ச்சி எப்படின்னு சொல்கிறாரு? அளவற்றன்னு சொல்கிறாரு. சிறுகதை, கட்டு, புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள். ஸோ இதையெல்லாம் சிறுகதை, சுட்டு, புதினம் இதெல்லாம் வந்து எங்கள் கால இலக்கியங்கள்னு சொல்கிறார். சங்கப்புலவர் உரைநடையின் தொல்காப்பியர் கூறுகிறாரே, உரைநடையில் தொல்காப்பியர் கூறுகிறாரே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இணையத்தமிழன் அதே தான், நீங்களும் நானும் பேசுகிறோம், அதுதான் உரைநடை. ஸோ நீங்களும் நானும் பேசிட்டோம்னா அது உரைநடை. பேசினால் உரையாடல், பேசினா அது உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவிலே நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம். ஸோ பெரும்பாலும் நாங்கள் எந்த இதில் படைக்கிறதா சொல்கிறாரு இணையத்தமிழன்? உரைநடை வடிவிலே படைக்கிறோம் அப்படிங்கிறாரு. சங்கப்புலவர் எம்முடைய பாக்கள் உத்திகளை நீவீர் பயன்படுத்துவீரோ? எங்களுடைய பாட்டுகளோட உத்திகளை நீங்கள் பயன்படுத்துவீங்களான்னு கேட்குறார் இணையத்தமிழன். என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? நீங்கள் தந்த உத்திகளை சிலவற்றை நீங்கள் தந்த பெயர், சிலவற்றை நாங்கள் வைத்த பெயர் பயன்படுத்தும். ஸோ என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் தந்த உத்திகளையும் சிலவற்றை நீங்கள் தந்த பெயர்களையும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயர்களையும் வைத்து பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாரு இணையத்தமிழர். சங்கப்புலவர் மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடை ஏற்ற கருவி. இவற்றை நீவீர் எப்படி பயன்படுத்து? ஸோ அதாவது நம்மளுடைய மகிழ்ச்சிகளை உணர்ச்சிகளை வெளிக்காட்ட வந்து உவமை பயன்படுத்துவான். மொழிநடை வந்து ஏற்ற கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இணையத்தமிழர். அதுக்கு என்னங்கிறாரு? திருப்பரங்குன்றத்தில் அழகாய் பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலைக்கண்ணாடிகளை போன்ற வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்துகிறார். அதாவது குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்தசாரதி வந்து உவமையை வெளிப்படுத்துகிறார். அதாவது நிலை போன்ற கண்ணாடி மாதிரி வடபுறமும் தென்புறமும். ஸோ நம்மளுடைய கண்களை வந்து யார் சொல்லியிருக்கா? கண்களை வந்து உவமையை வைத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிஞ்சி பாட்டில் வந்து பார்த்தசாரதி அழகாக சொல்லியிருக்கிறதா இணையத்தமிழன் சொல்கிறாரு. சங்கப்புலவர் அருமையான உவமையை கூறுநீர், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சங்கப்புலவர். இணையத்தமிழன் இன்னும் உண்டே, உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின் வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அஃது உருவகமாகி என்று எழுதியிருக்கிறார். ஸோ அதாவது உங்களுடைய ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த தண்டி அப்படிங்கிற வந்து உருவகத்தை பற்றியும் உவமையும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாற்றி அஃது உருவகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி. ஸோ எங்களுடைய இலக்கியங்களில் வந்து உவமையை விட உருவகமே வந்து உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முகநூலில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தனை